Good morning. நம்ம லாஸ்ட் வீடியோவில் அரித்மெட்டிக் மீன், ஜியோமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீனுடைய இண்டிவிஜுவல் சீரிஸ் ஃபார்முலா நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது அரித்மெட்டிக் மீன், ஜியோமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீனுடைய டிஸ்கிரீட் சீரிஸ் ப்ராப்ளம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். ஏன்னா நம்ம தனித்தனியாக பார்த்தோம், எல்லாத்தையும் அப்புறம் கம்பைன் பண்ணி பார்க்குறோம். ஸோ இதனால் இந்த மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி முடிக்க கொஞ்சம் லென்த் ஆகும். இது உங்களுக்கு வந்து தரவாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஈஸியாக போகலாம். ஸோ calculate arithmetic mean, geometric mean and harmonic mean for the following frequency distribution. கொடுத்துருக்கக்கூடியது வேல்யூ ஃப்ரீக்வன்சி. வேல்யூ வந்து இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்காங்க, பட் டிபெண்டிங் ஆன் ஃப்ரீக்வன்சி. ஸோ அதனால் இது டிஸ்கிரீட் சீரிஸ்க்கான ப்ராப்ளம். டிஸ்கிரீட் சீரிஸில் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பான ஃபார்முலா. ஸோ டிஸ்கிரீட் சீரிஸில் கேட்டிருக்கிறது arithmetic mean, geometric mean, harmonic mean. arithmetic mean உடைய ஃபார்முலா summation f into x divided by n. geometric mean உடைய ஃபார்முலா anti-log of summation f into log x divided by n. harmonic mean உடைய ஃபார்முலா n divided by summation f by x னு நீங்கள் யூஸ் பண்ணலாம். summation f into 1 by x கண்டுபிடிச்சிட்டு f ஓட மல்டிப்ளை பண்ணியும் நீங்கள் வந்து ரெண்டு ஃபார்மேட்டில் நீங்கள் உங்களுடைய ஆன்சர் நீங்கள் சொல்லலாம். எப்போ ஃப்ரீக்வன்சின்னு ஒன்று கொடுக்குறாங்களோ அப்போ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடியது என்னோட வேல்யூ, டோட்டல் ஃப்ரீக்வன்சி, அதனுடைய வேல்யூஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து சமேஷன்ஸ்க்கு அப்புறம் என்ன தேவைன்றதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இந்த சமேஷன்ஸ்க்கு அப்புறம் நமக்கு என்ன தேவையோ அதுதான் நம்மளுடைய டேபிள் ஃபார்மேட்டுக்கான ஒரு வேல்யூஸு. ஸோ எஃப் இன்ட்டு எக்ஸ்னுடைய டோட்டல், எஃப் இன்ட்டு லாக் எக்ஸ்னுடைய டோட்டல், எஃப் டிவைடட் பை எக்ஸ்னுடைய டோட்டல், இதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது நம்மளுடைய ஃபார்முலா. இப்போ நம்மளுடைய செகண்ட் ஸ்டெப்க்கான கேல்குலேஷன் நம்ம போகலாம். செகண்ட் ஸ்டெப்க்கான கேல்குலேஷன் எக்ஸ் எஃப் ரெண்டு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. 10, 11, 12, 13, 14. எஃபோட வேல்யூஸ் 3, 12, 18, 12, 3. இப்போ நம்மளுடைய ஃபஸ்ட்டு அரித்மெட்டிக் மீனுக்கான சமேஷன் எஃப் இன்ட்டு எக்ஸ், அதனுடைய வேல்யூஸ். நெக்ஸ்ட்டு ஜியோமெட்ரிக் மீனுக்கான வேல்யூ எஃப் இருக்குது, பட் லாக் எக்ஸ் இல்லை. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லாக் எக்ஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதுக்கு தேவையான டேபிள் ஃபார்மேட் நம்மளுடைய எஃப் இன்ட்டு லாக் எக்ஸ். இதுக்கு மட்டும் ரெண்டு ஃபார்மேட் வருது நமக்கு, ஏன்னா நமக்கு லாக் எக்ஸ் இருந்தால் தான் எஃபோட மல்டிப்ளை பண்ண முடியும். அப்போ எஃப் இன்ட்டு லாக் எக்ஸ். நெக்ஸ்ட்டு ஹார்மோனிக் மீனுக்கானது நீங்கள் வந்து 1 by x கண்டுபிடிச்சிட்டு எஃபோட மல்டிப்ளை பண்ணி ஒரு ஃபார்மேட் போடுறது இருந்தாலும் போடலாம். இல்லை டேரெக்டாக நமக்கு எஃப் எக்ஸ் ரெண்டுமே இருக்கிறதுனால எஃப் டிவைடட் பை எக்ஸினுடைய வேல்யூஸை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுடைய எக்ஸோட டோட்டல் நமக்கு தேவை கிடையாது, அப்போ அங்கே டோட்டலுங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய எஃபோட டோட்டல் என்னோட வேல்யூஸை நம்ம சூஸ் பண்ணணும். அப்போ எஃபோட டோட்டல் கண்டுபிடிச்சிருங்க. 3 + 12 + 18 + 12 + 3 = 48ங்கிறது நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ எஃப் இன்ட்டு எக்ஸ், எஃப் இன்ட்டு எக்ஸ் எப்படி வேணாலும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள், ஆன்சர் சேஞ்ச் ஆகாது. 3 × 10 30, 12 × 11 132, 18 × 12 216, 13 × 12 156, 14 × 3 42. Eleven into 12 11 into 12 120 plus 12 132 தான். ஸோ எஃப் இன்ட்டு எக்ஸினுடைய டோட்டல் ஆட் பண்ணிக்கோங்க, 576 கிடைக்குது. ஸோ அதை ஆட் பண்ணும்போது நம்மளுடைய லாக் எக்ஸ் உங்களுக்கு தெரியும், எக்ஸோட வேல்யூஸ் லாக் 10 = 1 நமக்கு கிடைக்கும். நான் 4 டிஜிட்டில் எடுக்கிறதுனால எல்லாமே ஜீரோஸ்ன்னு சொல்லிடுறேன். லாக் 11 = 1.0414, லாக் 12 = 1.0792, log 13 = 1.1139, log 14 = 1.1461. நமக்கு இதனுடைய டோட்டல் தேவை கிடையாது, எஃப் இன்ட்டு லாக் எக்ஸினுடைய டோட்டல் தான் தேவைப்படுது. அப்போ எஃப் இங்கே இருக்குது, லாக் எக்ஸ் இங்கே இருக்குது. 3 × 1 point something 3.000 நான் சொல்லிடுறேன். 12 × 1.0414 12.4968, 18 × 1.0792 19.4256, 12 × 1.1139 13.3668, 3 × 1.3.4383,
ஸோ நம்மளுடைய எஃப் இன்ட்டு லாக் எக்ஸ்னுடைய டோட்டல் தேவைப்படுது. ஸோ அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை ஆட் பண்ணும்போது நம்மளுடைய வேல்யூஸ் 51.7275. இப்போ எஃப் டிவைடட் பை எக்ஸ் இங்கே இருக்குது. எஃப் டிவைடட் பை எக்ஸ் 3 டிவைடட் பை 10. 3 டிவைடட் பை 10 0.3000 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து 12 டிவைடட் பை 11. 12 டிவைடட் பை 11 1.0909. 18 டிவைடட் பை 12 1.5 வருது. ஸோ நம்ம 0 ஆட் பண்ணிக்கலாம். 12 டிவைடட் பை 13 0.9228. அதுக்கடுத்து 3 டிவைடட் பை 14 நம்மளுடைய ஆன்சர் 0.2142. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னால் இது வந்து 18 டிவைடட் பை 12 1.4994. நம்ம 1.5 போடலாம், நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ எஃப் பை எக்ஸ்னுடைய டோட்டல் நமக்கு தேவைப்படுறதுனால அதையுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணால் நமக்கு வரக்கூடியது 4.0272. ஸோ நமக்கு தேவையான எல்லா ஆன்சருமே கிடச்சிருச்சு. அந்த இடத்துல நான் எடுத்து அதனுடைய வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதிடுறேன். அதுக்கடுத்து டேபிளை ரஃப் பண்ணிவிட்டு நம்முடைய கேல்குலேஷனாக போடலாம். என்னோட வேல்யூஸ் எஃப்னுடைய டோட்டல் 48, சமேஷன் எஃப் இன்ட்டு எக்ஸ்னுடைய டோட்டல் 576, சமேஷன் எஃப் இன்ட்டு லாக் எக்ஸ்னுடைய டோட்டல் 51.7275, சமேஷன் எஃப் டிவைடட் பை எக்ஸ்னுடைய டோட்டல் 4.0272. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ இந்த ஆன்சரை பார்த்துக்கோங்க. டேபிளை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. கொடுத்துருக்கக்கூடியது எக்ஸும் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. அரித்மெட்டிக் மீனுக்கான ஒரு டேபிள் ஃபார்மேட் எஃப் இன்ட்டு எக்ஸ்னுடைய டோட்டல். நமக்கு ஜியோமெட்ரிக் மீனுக்கு எஃப் இன்ட்டு லாக் எக்ஸ்னுடைய டோட்டல் கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம லாக் எக்ஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எஃபோட மல்டிப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு எஃப் எக்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் டேரெக்டாக எஃப் டிவைடட் பை எக்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லாட்டி 1 டிவைடட் பை எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு எஃபோட மல்டிப்ளை பண்ணியும் நம்மளுடைய ஆன்சர்ஸை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய டேபிள் ஃபார்மேட். இப்போ நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம். ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அரித்மெட்டிக் மீன் நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஃபார்முலா எழுதிட்டதுனால டேரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். சமேஷன் எக்ஸ் டிவைடட் பை என். ஸோ சமேஷன் எக்ஸ் டிவைடட் பை என் 576 டிவைடட் பை 48. இப்போ நம்மளுடைய வேல்யூ 12ன்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு செகண்ட் வேல்யூ என்ன அப்படின்னு சொன்னால் ஜியோமெட்ரிக் மீன். ஜியோமெட்ரிக் மீன் ஈக்குவல் டு ஆன்டிலாக் கண்டுபிடிக்காத வரையும் ஆன்டிலாக்ங்கிற வேர்டு சமேஷன் எஃப் இன்ட்டு லாக் எக்ஸ் divided by n. So antilog நான் எடுக்கல. இதுக்கு ஒரு 3 ஸ்டெப்ஸ் கம்பல்சரி வரும். antilog of 51.7275 divided by வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 1. நம்மளுடைய ஆன்சர் கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம antilog எடுக்கும்போது ஃபைனல் ஆன்சர் antilogக்கு shift log 1.077 நம்ம போடும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது 11.96. So நமக்கு third one is harmonic mean. Harmonic mean equal to n divided by summation f divided by x 4.0272. So harmonic mean 48 divided by 4.0272 நமக்கு கிடைச்சிருக்கிறது 0.11.92. ஸோ இது நம்மளுடைய ஹார்மோனிக் மீன்கான ஒரு ஆன்சர். ஸோ நம்மளுடைய ஃபைனல் ஸ்டெப்கான ரிசல்ட் என்ன? arithmetic mean equal to 12, geometric mean equal to 11.96, harmonic mean equal to 11.92. இது எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டில் நம்மளுடைய மேக்ஸிமம் வேல்யூஸ் வந்திருக்கு. பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டில் வந்திருக்கு. அரித்மெட்டிக் மீனை விட ஜியோமெட்ரிக் மீன் கொஞ்சம் குறைவாக இருக்குது. அதை விட ஒரு 0.04 டிஃப்ரெண்ட்டில் ஹார்மோனிக் மீன் குறைவாக இருக்குது. ஆக மொத்தம் நம்மளுடைய அந்த ரிலேஷன்ஸ் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிருக்கு. அரித்மெட்டிக் மீன் is greater than the geometric mean is greater than the harmonic mean. இந்த ரிலேஷன் நமக்கு ப்ரூஃப் ஆகிருக்கு. ஸோ arithmetic mean is greater than the geometric mean is greater than the harmonic mean. ஸோ ஃபைனல் ரிசல்ட். ஸோ இது நம்மளுடைய டிஸ்கிரீட் சீரீஸ்க்கான ஒரு ஃபார்மெட்டு. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.